கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் பட்சத்திலே நான் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பாருங்கள், ஃபியர் நாட், பயப்படாதே. என் ஆண்டவர் பட்சத்தில் இருக்கும் பொழுது எவற்றிலே வெற்றிகளை மேன்மைகளை காண முடியுமோ அவை எல்லாவற்றிலும் நாம் வெற்றிகளை காண்கிற மக்களாய் காணப்படுகிறோம். கஷ்டப்பாடுகள் இல்லாத மக்களையே நாம் பார்க்க முடியாது. எதிலே எப்படி கடந்து வந்தாலும் கூட நம்முடைய வேதனைகளை நாம் தான் சுமக்க வேண்டும் என்கிற சூழல் வருகிறது. இந்த சூழல் வரும் பொழுது என் ஆண்டவர் என் அருகிலே இருந்தனை ஆற்றுப்படுத்துவார் என்று சொன்னால், அவர் என்னை தேற்றுவார் என்று சொன்னால், எத்துணை வெற்றியான காரியங்கள். இறைவன் பட்சத்தில் இருக்கும் பொழுது குறைவுகள் அற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் வருகிறோம். நான் இது நடைமுறை சாத்தியமா என்று சொல்லி நான் யோசிப்பது உண்டு. ஒரு முறை என் வாழ்க்கையில ஒரு சர்க்கஸ் பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். அந்த சர்க்கஸ்ல ஒரு பூமி உருண்டையை போல ஒரு கூண்டு அமைத்து அந்த கூண்டுக்குள்ளாக மோட்டார் சைக்கிளை ஓட்டுவார்கள். அதை சுற்றி வருவார்கள், மேலும் கீழுமாக வருவார்கள். பயங்கரமான ஒரு செயல்பாடாக அது தோன்றும். இது எப்படி முடிக்கிறது என்று சொல்லி, இதை போலவே மரண கிணறு என்று சொல்லுவார்கள். சுற்றிலும் பலகைகளை அடித்து மிக உயரமான இடத்திற்கு அடித்திருப்பார்கள். அங்கே மேலே நின்று எல்லோரும் அந்த வாகனத்தை, பைக்கை ஓட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த பைக்கை ஓட்ட ஆரம்பித்து விட்டாலே நாம் நிற்கிற இடமே ஆடும். பயங்கரமாக அதுல சுற்றி சுற்றி வருவார்கள். நான் அப்படி வந்த ஒரு இடத்துல பேச வேண்டும் என்ற ஆசைப்பட்டு, எப்படி நீங்கள் இந்த வாகனத்தை ஓட்டும் பொழுது உங்களுக்கு பயம் இல்லையா? உங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருக்கிறது, ஓட்டுகிறீர்கள், ஆனால் பயம் இல்லையா என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நான் கடவுளை வணங்கிவிட்டு நான் செல்லுகிறேன். என் வாழ்க்கை கடவுளுடைய கரத்துல இருக்கிறது. ஆகவே எனக்கு இதுல அப்படி பெரிதாக பயம் இல்லை. தொடர்ந்து ஓட்டிக்கொண்டே இருக்கிறபடினாலே நான் பயப்படுவதில்லை. நான் கேட்டேன், இதை எப்போதாவது நீங்கள் தவறி இருக்கிறீர்களா? இதுவரைக்கும் எந்த தவறுதலும் ஏற்பட்டதில்லை என்று சொன்னார். இங்கும் கூட பாருங்கள், தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இன்றைக்கு ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் அங்கே பயங்களுக்கு இடமில்லை. பாருங்கள், சமீபத்துல கேரளா சென்றிருந்த பொழுது அந்த ஊரினுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்றான கலரி என்கிற சண்டையை நான் அங்கு சென்று பார்த்தேன். கத்தியை கையிலே வைத்துக் கொண்டு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ளுகிறார்கள். சுருள் கத்தியை வைத்துக் கொண்டு வீசிக்கொள்ளுகிறார்கள். காயங்கள் இல்லாதபடிக்கு அவர்கள் காக்கப்படுகிறார்கள். ஒன்று பயிற்சி, இரண்டாவது இது என் வாழ்வு என்பதை தீர்மானித்து செய்கிறார்கள். இன்றைக்கும் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தர் என் பட்சத்திலே என்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கையிலே தான் அவன் கோலியாத்திற்கு எதிர்கொண்டு சென்றான். அந்த நம்பிக்கையிலே அவன் சென்ற வாழ்வை இறைவன் ஆசீர்வதித்தான். அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் இறைவனிடத்துல நம்பிக்கையோடு பட்சமாயிருந்து பயப்படாத வாழ்க்கையில அடியெடுத்து வைப்போம். மனுஷன் மட்டுமல்ல, எந்த விஷ ஜந்துக்களும் கூட நமக்கு தீமை செய்ய முடியாது. தேவன் நம்மை பாதுகாப்பார். அவருடைய திருக்கரங்களை நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கரங்கள்ல நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நாங்கள் அல்ல, நீர் எங்களிலே மகிமைப்படும்படியாய் நீர் எங்கள் பட்சத்துல இருந்து காத்து கொள்ளும் சாமி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம். தேவன் அவர்களை தொட்டு ஆற்றுப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.